தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சாதனை பெண்களின் தேடலுக்கான நிகழ்ச்சியில வந்துட்டு இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பல தம்பதிகளோட குழந்தை ஆசையை நினைவாக்கியவங்க. வேற யாரும் இல்ல, A4 ஹாஸ்பிட்டல் IVF ஸ்பெஷலிஸ்ட் ரெனி எழில் மேமோட தான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம சந்திச்சு பேச போறோம். உங்களோட மனசுல இருக்கிற கேள்விக்கான பதில் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. Hi ma'am. Hi. How are you? Fine. How are you? I'm doing great. First வந்துட்டு questions-க்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நேயர்களுக்கு. I'm Dr. Reni Elil. நான் வந்து OMR சென்னையில் வந்து practicing for the last 6 to 7 years. I'm basically a fertility specialist. That is my passion and I love to make couples, make them a family. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். That's how I work and I work with A4 fertility hospitals. I consult at OMR Padur as well as at Velachery. So nice ma'am. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ ஹேவ் திஸ் கொஸ்டின். பேசிக்காக இப்போ என்ன மாதிரியான ஒரு காமன் பர்சனுக்கு IVFனா என்னென்னா, வி ஹேவ் அ ஸ்பெர்ம், வி ஹேவ் அ ஹெக் அண்ட் வி ஹேவ் அ பேபி. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான என்ன மாதிரி இதுனா என்னன்னே தெரியாத ஒரு பர்சனுக்கு வந்து எப்படி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? IVFங்கிற ப்ரொசீஜருங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்னு நிறைய பேர் நினைப்பாங்க. சில பேர் இட் இஸ் வெரி ஈஸின்னு நினைப்பாங்க. பட் ஐ வில் நாட் சே இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ஆர் நாட் வெரி ஈஸி. IVFல வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ரேட் 60 to 70%. எல்லாமே நல்லா இருந்தாலுமே இந்த சக்ஸஸ் ரேட் 60 to 70%. கம்பேர்ட் டு அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் IVFல வந்து ரிசல்ட்ஸ் ஆர் பெட்டர். பட் எல்லாருக்குமே IVF இஸ் நாட் அ வெரி ஈஸி திங். IVFல சில பேருக்கு ஈவன் 30% கூட ரிசல்ட்ஸ் வர அளவுக்கு அவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. IVF இஸ் ஒரு கலோக்கியல் டேர்ம். எல்லாருக்கும் ஈஸியாக புரியணும்னா உங்களுக்கு IVF பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். பட் டெக்னிக்கல் டேர்ம் ஒரு டெக்னிக்காலிட்டியாக நம்ம சொல்லும் போது இப்போ அது பேர் ICSI அப்படின்னு சொல்லுவோம். ICSI. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபீமேலோட பாடியிலேருந்து கருமுட்டைகளை வளர வச்சு முட்டையை வெளியில் எடுத்து ஹஸ்பண்டோட ஸ்பெர்மை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எக்கோட ஒரு ஸ்பெர்மை சேர்த்து அதை கருவாக ஒரு 5 days நம்ம வந்து லேபில் க்ரோ பண்ணி வளர்கிற எம்ப்ரியோ கருவை எடுத்து கர்ப்பப்பையில் திருப்பி என்ன பண்ண போகிறோன்னா செலுத்த போகிறோம். இது பேர் தான் ICSI அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் லேபில் வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு. ஹவ் யூ எவர் விட்னஸ்ட் அந்த ப்ராசஸோட அந்த ஒரு நியூ லைஃப் ஸ்பார்க் ஆகிற மூமெண்ட் வந்துட்டு நீங்கள் லைவாக அண்டர் மைக்ரோஸ்கோப் விட்னஸ் பண்ணியிருக்கீங்க? இது நாங்கள் ரொட்டீனாக பண்ணுறது. ஆஸ் அ கன்சல்டண்ட்டாக நாங்கள் வந்து எக்கு ஃபார்ம் பண்ணி அதை வெளியில் எடுத்து வி கிவ் இட் டு த லேபில் வந்து எங்களோட எம்ப்ரியாலஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்க தான் இந்த ப்ராசஸை பண்ணுவாங்க. அவங்க அந்த ப்ராசஸ் பண்ணும்போது வி மானிட்டர் த எம்ப்ரியோஸ். டெய்லியும் காலையில் இது எப்படின்னா, ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்க குழந்தைய நம்ம போய் நல்லா வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான். எவ்ரிடே தேர் ஜாப் ஆர் அவர் ஜாப் இஸ் டு கோ அண்ட் சி, நம்ம நேற்று வந்து ஒரு எக்கும் ஸ்பெர்மும் சேர்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு அது கருவாக மாறி இருக்கா, ஃபர்ட் ஆயிருக்கா, அப்புறம் ஒரு 3வது நாளில் அது நல்லா க்ரோ ஆயிருக்கா, 5வது நாளில் நம்மளுக்கு எம்ப்ரியோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்காங்கிறதே இட்ஸ் எக்ஸைட்டிங் திங். ஈச் டே ஒரு பேஷண்டோட எம்ப்ரியோஸ் எப்படி வருதுங்கிறத வி சி. அதை நாங்கள் பேஷண்ட்ஸ் கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஜேர்னி பிகின்ஸ் தேர் இட் செல்ஃப். வி ஃபார்ம் த பாண்ட் வித் த பேபிஸ் தேர் இட் செல்ஃப். அதில் அந்த 5 days நல்ல எம்ப்ரியோஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த எம்ப்ரியோஸை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வி அகேன் சி த எம்ப்ரியோ எப்போ பார்ப்போம்னா, அம்மாவோட கர்ப்பப்பையில் போடுற அன்னைக்கு திருப்பி நாங்கள் எம்ப்ரியோவை பார்ப்போம். அண்ட் ஆஃப்டர் தட் வி சி த பேபி ஆஃப்டர் 9-10 months. நாங்கள் அந்த குழந்தைய கையில் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் ஹாப்பி. ஓகே. லிட்டரலி ஈவன் பிஃபோர் த பேரண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து வளர்ந்த குழந்தை. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் தட் மூமெண்ட் இஸ். இந்த டேர்ம் இருக்க பார்த்தீங்களா, டெஸ்ட் டியூப் பேபி. வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் இட்? அண்ட் இது லேப்ல வளர்ற பேபின்றதுனால வி கால் இட் டெஸ்ட் டியூப் பேபி. ஆர் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? டெஸ்ட் டியூப் பேபிங்கிறது வெளியில வச்சு ஒரு விஷயத்த பண்றதுனால நம்மளோட தமிழ்ல த டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லிட்டு இனிஷியலா அதை வந்து இது பண்ணாங்க. பட் நான் நினைக்கிற மாதிரி பெரிய டெஸ்ட் டியூப்ஸ்ல வந்து பேபியை வைக்கிறதுலாம் இல்லை. அது ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிடுச்சு இப்போலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி ஸ்மால் க்ரையோடாப் ஆர் க்ரையோலாக்னு சொல்லுவோம். ஒரு ரொம்ப தின்ன ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி எம்ப்ரியோ பெருசாலாம் இருக்காது. அதை 100 times மேக்னிஃபை பண்ணாதான் நம்மளால இவ்வளோ சைஸாச்சு எம்ப்ரியோ பார்க்க முடியும். இட்ஸ் வெரி மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். அந்த எம்ப்ரியோ என்ன பண்ணும், க்ரையோலாக் சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஸ்ட்ரிப்பில் நம்மளால 1 or 2 to 3 எம்ப்ரியோஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். 2 எம்ப்ரியோஸை வச்சு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அந்த ப்ரொசீஜர் இட் செல்ஃப் இஸ் வெரி மைன்யூட். நம்ம எம்ப்ரியோஸ் ஃபார்ம் பண்ணுறது
பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை எம்ப்ரியோஸை நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறது எல்லாமே இட்ஸ் வெரி மைக்ரோ மேனிப்புலேட்டிவ். ஸோ அதனால் ரொம்ப ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் இட்ஸ் வெரி மைக்ரோஸ்கோபிக். நீங்கள் நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் அ பிக் டெஸ்ட் டியூப்ல நம்ம எடுத்து இந்த பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இட்ஸ் வெரி மைக்ரோ மினி அண்ட் எல்லாமே அண்டர் மைக்ரோஸ்கோப்பில் தான் நம்மளால பண்ண முடியும். பேர் ஐஸில் நம்மளால எக்கை பார்க்க முடியாது, ஸ்பெர்மையும் பார்க்க முடியாது. எல்லாமே நம்ம வந்து அண்டர் த விஷன் மைக்ரோஸ்கோப்பில் தான் நம்ம அதை என்லார்ஜ் பண்ணி பார்த்தா தான் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எம்ப்ரியோ சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இது வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இப்போ இந்த சரோகசி அந்த டேர்மில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த எம்ப்ரியோ வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் த மதர் அண்ட் த ஃபாதர் somebody else can also carry it. Is that correct? ஸோ சரகசி there are two concepts. ஸோ சரகசிங்கிற கான்செப்ட் என்னன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த எம்ப்ரியோவை கேரி பண்ணுறவங்க will be a different person. ஸோ கரு வந்து ஒரு கப்புளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கு சரகசி பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் பிகம் வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆயிடுச்சு கைட்லைன்ஸ்லாம். இந்தியாவில் நீங்கள் நினச்ச மாதிரி யூ cannot go and do a surrogacy. அதுக்குன்னு யூ ஹாவ் சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஃபிட்டுன்னு ஆனால் தான் அஸ் அ கப்பல் ஆனால் தான் அந்த சரகசிக்கே யூ கேன் அவைல் த சர்வீசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கர்ப்பப்பை இல்லை, நிறைய பேருக்கு ஜெனட்டிக்கலாகவே கர்ப்பப்பை இருக்காது, இல்லை ஜெனட்டிக்கலாகவே கர்ப்பப்பை ரொம்ப குட்டியாக இருக்கும், இல்லை சில பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னால கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, பேபி இல்லாமல் கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருந்திருக்கலாம், இல்லை கேன்சர் ஏதாவது வந்திருந்திருக்கலாம், ஸோ அதனால கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷல் சினாரியோஸ் இருக்கவங்களுக்கு தான் சரகசின்னு சொல்லுவோம். ஸோ சரகசிங்கிறது உங்களோட கருவை இன்னொருத்தவங்க கேரி பண்ண போகிறாங்க. பேசிக்லி தேர் கேரியர். ஸோ அவங்களோட கர்ப்பப்பையில் அந்த கருவை செலுத்தி அவங்க உங்களுக்கு கருவை 9 monthsக்கு அந்த பேபியை வந்து அவங்க வந்து ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ணி தேர் கோயிங் டு கிவ் யூ த பேபி. ஸோ அதுதான் சரகசி. ஸோ இதில் எக்கும் ஸ்பெர்மும் அந்த கப்பலோடதாக தான் இருக்கும். எம்ப்ரியோ வில் பி த கப்பலோடது, பட் அதை கேரி பண்ணுற ஒருத்தவங்க மட்டும் வில் பி தேர்ட் பர்சன் அண்ட் தட் இஸ் கால் சரகசி. மேக் சென்ஸ் மேம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? லைக் டுடே ஐ வாக் இன் அண்ட் ஐ டெல் யூ தட் ஐ வாண்ட் இந்த ப்ரொசீஜர் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இன்னிலேருந்து லைக் எவ்வளோ நாள் வந்துட்டு ஐ ஷுட் கம் அண்ட் மீட் யூ அண்ட் அந்த பிரேக்கப்ஸ் அண்ட் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் மேம்? ஸோ ஐவிஎஃப் இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இக்ஸிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 2 பார்ட்டாக வி டிவைட் த ஐவிஎஃப். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் கலெக்டிங் த எக்ஸ், ஸ்பெர்மை சேர்த்து எம்ப்ரியோவாக ஃபார்ம் பண்ணுறது. செகண்ட் பார்ட் இஸ் புட்டிங் த எம்ப்ரியோ பேக் இன்சைட் த யூட்ரஸ். யூட்ரஸ்க்குள்ளே அந்த கருவை உள்ளே போட்டுட்டு நம்ம ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறது. இப்படி தான் நம்ம 2ஆக கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ இனிஷியலாக ஒரு கப்பல் நம்ம கிட்ட உள்ளே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் அசஸ்மெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்னென்ன எப்படி இருக்குன்னு பண்ணாதான் அவங்களோட எக் குவான்டிட்டி எப்படி இருக்குது, யூட்ரஸ் எப்படி இருக்குது, ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம் ஃபேக்டர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஐவிஎஃப்ல என்ன சக்ஸஸ் ரேட்ஸ் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அண்டர்கோ பண்ணணும். யார் உள்ளே வந்தாலும் எடுத்தோடனே வி டோன்ட் ஸ்டார்ட் வித் ஐவிஎஃப் ப்ரொசீஜர். முதல் அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்னா என்னன்னு தெரியணும், அதோட சக்ஸஸ் ரேட்ஸ் அவங்க ஆஸ் அ கப்பல் அவங்களுக்கு இதில் எவ்வளோ ரிசல்ட்ஸ் வரலாங்கிறது தே ஹாவ் டு நோ. ஏன்னா அவங்களுக்கு அதோட பாசிட்டிவ்ஸும் தெரியணும், அதோட நெகட்டிவ்ஸும் தெரியணும். அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்பெஷலாக வி ஆர் கிவிங் அ டயட் கவுன்சிலிங் ஆஸ் வெல் அஸ் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். எதுக்குன்னா இந்த ப்ராசஸில் யாராக இருந்தாலும் எவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தாலும் இந்த ப்ராசஸில் தே நீட் அ லாட் ஆஃப் எமோஷன்ஸ் நிறையா ப்ளே ஆகும், பயம் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு வி ஹாவ் சைக்கலாஜிஸ்ட். அண்ட் டயட் ஆல்சோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த கப்புளுக்கு டயட்டாக கொடுப்போம், டயட் அட்வைஸ் எல்லாமே கொடுப்போம். ஸோ தட் டயட் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஒன்ஸ் தே கம் நாங்கள் வந்து இந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஒரு 1 month ஆஃப் மெடிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு when they are ready we start the IVF treatment. ஜென்ரலாக ஐவிஎஃப் எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா பீரியட்ஸ் ஆன 2nd or 3rd day அவங்க ஒய்ஃப் வருவாங்க, அவங்களுக்கு ஸ்கேன் பேஸ்லைன் ஸ்கேன் பார்த்துட்டு வி ஸ்டார்ட் வித் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ 10 days ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். எவ்ரிடே தே வில் பி டேக்கிங் த இன்ஜெக்ஷன்ஸ். இன்ஜெக்ஷன்ஸ்னால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமானா இல்லை, த இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் ஆல் வெரி சிம்பிளிஃபைட் செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். தட் இஸ் ஃபாரின்லலாம் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அந்த கப்புள்ஸே எடுத்துக்குவாங்க. நம்ம ஏன் எடுக்க சொல்கிற மாட்டோம், நம்ம ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறோன்னா பவர் கட்ஸ் நிறையா இருக்கும். இந்த இன்ஜெக்ஷன்ஸுக்குலாம் கோல்ட் ஸ்டோரேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டெம்பரேச்சர் ஹேஸ் டு பி மெயின்டைன்டு, பக்காவாக மெயின்டைன் ஆகணும். ஒரு பவர் கட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த இன்ஜெக்ஷனோட டெம்பரேச்சர் கம்மியாகும். ஸோ அதனால தான் யூஸ்வலாக நம்ம பேஷண்ட்ஸை நேராக வந்து இங்கேயே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஈவன் ஆஃப்டர் அ பவர் கட் இருந்தாலும் வி ஹாவ் ஆல் த பேக்கப்ஸ். ஸோ 10 days ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இன் பிட்வீன் ஸ்கேன்ஸ் இருக்கும். 10 நாள் முடிவில் கருமுட்டைகள் எல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எக் கலெக்ஷன் பண்ண போகிறோம். எக் கலெக்ஷன் பண்ணுறது இட்ஸ் அ வெரி மைனர் ப்ரொசீஜர். அனஸ்தீஷியாவில் மயக்க மருந்து கொடுத்து தான் பண்ணுறோம். ஸோ வெஜினலாகவே அடி வழியாகவே வி கலெக்ட் எக்ஸ். எக்ஸை எடுத்துட்டு அன்றைக்கே தே வில் கெட் டிஸ்சார்ஜ். இதுக்கு அட்மிஷன்லாம் எதுவும் இல்லை, ஓவர் நைட் ஸ்டே கிடையாது. அன்றைக்கி அவங்க ஹஸ்பண்டும் ஸ்பெர்ம் கொடுப்பாங்க. ஸோ வந்த எக்ஸில் எத்தனை எக்ஸ் நல்லா இருக்குங்கிறத நாங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு
அந்த எக் அண்ட் ஸ்பெர்மை சேர்த்துட்டு நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா தான் இதில் எவ்வளோ கரு மாறி இருக்குன்னு தெரியும். அண்ட் ஆஸ் ஐ செட் 5 நாளைக்கு இந்த கருவை நம்ம வந்து லேப்ல வளர போகிறோம். ஸோ 5வது நாள் முடிவில் எவ்வளோ கரு வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அந்த 5வது நாள் எவ்வளோ கரு வருதுங்கிறத பேஷண்ட்ஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கருவுக்கு கிரேடிங்ஸ் கொடுப்போம். நல்லா இருக்க கரு A, B, கொஞ்சம் இன்டர்மீடியட்டாக இருக்கிறதுக்கு C, புவராக இருந்தால் D, அந்த மாதிரி கரு கிரேட் கொடுத்து வி ஃப்ரீஸ் த எம்ப்ரியோஸ். சில பேருக்கு அந்த மந்தே உள்ளே போட்டுடுவோம். பட் முக்கால்வாசி பேருக்கு எம்ப்ரியோவை ஃப்ரீஸ் பண்ணுவோம். இது பேர் தான் எம்ப்ரியோ ஃப்ரீசிங் சொல்லுவோம். எந்த ஸ்டேஜில் இருக்கோ அந்த ஸ்டேஜே கருவை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். இந்த ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு வி கிவ் தம் அ மந்த் கேப் இன் பிட்வீன். எதுக்குன்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் உடம்புலேருந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிட்டு ஓவரி எல்லாம் சுருங்குறதுக்கு டைம் கொடுத்துட்டு ஆஃப்டர் அ மந்த் கரு உள்ளே வைக்கிறதுக்கு வருவாங்க. அதுதான் இந்த செகண்ட் ஹாஃப். தட் இஸ் வெரி சிம்பிள். டேப்லெட்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். யூட்ரஸோட லைனிங்கை ரெடி பண்ணிவிட்டு அது பேர் எண்டோமெட்ரியம் சொல்லுவோம். அது நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அன்னையிலேருந்து ரெடி ஆனதுக்கப்புறம் வி புட் த எம்ப்ரியோஸ் பேக். ஸோ எம்ப்ரியோ உள்ளே வைக்கிறதுக்கு நம்மளுக்கு மயக்க மருந்தெல்லாம் தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். 1 or 2 embryos depending upon the coupleோட requirement as well as எங்களோட மெடிக்கல் சஜஷன் படி 1 or 2 embryos ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கரு உள்ளே வச்சுட்டு அன்றைக்கே they will go home. ஸோ அதுக்கும் ரெஸ்ட்டு, பெட் ரெஸ்ட் இருக்கணும், ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு இல்லை, மாடிஃபைட் ரெஸ்ட்டில் இருந்துக்கலாம். 15 டேஸ்க்கு அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். அப்போ தான் இந்த கரு உள்ளே போட்டது 15 வளருதா இல்லையா, தட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையாங்கிறதே அப்போ தான் தெரியும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஒரு 5 to 6 months இல்லை ஒரு 2 to 3 months? நோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது ஃப்ரம் த டே ஆஃப் எக் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 10 days ஆஃப் இன்ஜெக்ஷன், 12th day நம்ம எக் கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே. அடுத்து 5 நாளில் நம்மளுக்கு ரிசல்ட்ஸே தெரிஞ்சிடும் எம்ப்ரியோ வருதா இல்லையானா. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் half a month. 15 to 16 daysல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளுக்கு எம்ப்ரியோஸ் நல்லா வந்திருக்காங்கிற வரைக்கும் தெரிஞ்சிடும். ஸோ தட் டேக்ஸ் ஒன்லி 15 days. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 1 month பிரேக்குங்கிறது 28 to 30 days தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஹாஃப் வந்து புட்டிங் த எம்ப்ரியோ பேக், அதுக்கு ஒரு 1 month டிபெண்டிங். சில பேருக்கு யூட்ரஸ் லைனிங் சீக்கிரமாக கரெக்டாக வளரும், சில பேர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா மேபி ஒரு 1 or 2 months எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதர்வைஸ் ஆன் த ஹோல் ஒரு வித்தின் 3 monthsல நம்ம என்டையர் ப்ரொசீஜரே நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். மேக் சென்ஸ். ஸோ இப்போ நிறைய கப்பல்ஸ் வந்துட்டு they try and they fail, கரெக்டா? ஸோ what do you think is the கரெக்டான டைம் to come and visit a doctor to get a treatment? ஸோ யூஸ்வலாக ஒரு கப்பல், மேரீட் கப்பல், ஒய்ஃபோட ஏஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இப்போ நிறைய சொல்கிறாங்க. பட் ஐ ஆல்சோ சே ஹஸ்பண்டோட ஏஜ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஹஸ்பண்டோட ஏஜ் மோர் தென் 40. இப்போ நிறைய கப்பல்ஸ் பார்க்குறோம் ஹஸ்பண்டோட ஏஜ் 40க்கு மேலே தான் வராங்க. And wife ஓட ஏஜ் more than 35. When the couple, as a couple, wife more than 35 and husband more than 40ங்கும் போது when you're planning, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு or you're planning அப்படின்னா 6 months ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணி பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்குது and you have a proper planning, அப்போது 6 மாதம் நீங்கள் பிளான் பண்ணி if you're not able to conceive, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபர்டிலிட்டி டாக்டரோ இல்லை உங்களோட கைனகாலஜிஸ்டையோ ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். பார்த்து you have to at least get the basic work up பண்ணிடணும். பண்ணிவிட்டு முதல் ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களோட ஒய்ஃபோட ஏஜ் இஸ் லெஸ் தென் 35, ஹஸ்பண்டும் லெஸ் தென் 40னா 1 year அட்லீஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக ட்ரை பண்ணலாம். 1 year ஆஃப் ட்ரைங்லேயும் உங்களுக்கு குழந்தை நிற்கலை அப்படின்னா தென் நீங்கள் உங்களோட டாக்டரை போய் பார்த்துட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணலாம். இது எப்போனா பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது அண்ட் யூஆர் ஏபிள் டு பிளான் எவ்ரி மந்த் கரெக்டாக உங்களால் பிளான் பண்ணும்போது. சப்போஸ் ஒய்ஃபுக்கு பீரியடே ரெகுலராக இல்லை, இட் கம்ஸ் எவ்ரி 2 months ஒன்ஸ் தான் வருது, 3 months ஒன்ஸ் தான் வருது, இல்லை ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்குது, இல்லை உங்களால் வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா ஏர்லியராகவே போய் பார்த்துட்டு முதல் இந்த பீரியட் ஏன் ரெகுலராக இல்லைங்கிறதுக்கு ட்ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஹஸ்பண்டுக்கு அண்ட் ஒய்ஃபுக்கு வி கேன் கிவ் அ செக்ஷுவல் கவுன்சிலிங் ஆல்சோ. ஸோ தட் அவங்களுக்கு வந்து வந்து இன்டர்கோர்ஸ் எப்படி இருக்கணும், வாட் ஆர் த டேஸ், வாட் ஆர் த fertile period, அதுக்கு பற்றி we can educate them. ஸோ அதுக்கப்புறம் they can try and if they are not succeeding திருப்பி எங்ககிட்ட வந்து they have to start with the treatment plan. ஈவன் பசங்களையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க what is happeningங்கும் போது even the males are equally stressed. I will not say it's only the female partner. Definitely femalesக்கு இன்னும் அதோட anxiousness அதிகமாக இருக்கும். பட் ஈக்குவலி பார்க்கும்போது as a couple-ஆக வரும்போது ரொம்ப 50-50 ரெண்டு பேருமே ஈக்குவலி ஆங்ஷியஸாக இருக்கும். அந்த ஒரு 2 to 3 இருக்க பேஷண்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி அந்த 2 to 3 பேஷண்ட்ஸுக்கு நம்ம உடனே என்ன பண்ணணும், we call them, இமீடியட்டாக கூப்பிடுவோம். நம்ம வந்து we don't ask them to sit for a month at home.